வணக்கம். தொகுதிக்கு 3 வேட்பாளரை தேர்வு செய்யும் த.வே.க. தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி என அறிவித்து தொடர்ந்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தனது இறுதிப் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நிறைவு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அது முடிந்த பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு தொகுதிக்கான வேட்பாளர் யார் என அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் பாராட்டையும் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக முதல் கட்டமாக 5 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பின்பு ஒவ்வொரு மண்டலமாக ஒரு குறிப்பிட்ட மாவட்ட மாணவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அடுத்த மண்டல பூத் முகவர்களது கூட்டத்தை மதுரையில் கூட்ட திட்டமிட்டு இருப்பதாகவும், இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை திருச்சியில் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு தொகுதிக்கும் அடங்கிய 3 வேட்பாளர்களின் பட்டியலும் விஜய் அவர்களிடம் அறிவிக்கப்பட உள்ளதாகவும், அந்த வேட்பாளர்களின் பின்புலம் என்ன, அவர்களுக்கு உள்ள செல்வாக்கு என்ன, அவர்களின் சமூக பலம் என்ன, அவர்களின் மக்கள் நல சேவை என்ன, இவர்கள் ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர்களா அல்லது விஜயின் ரசிகர்களா அல்லது வெளியிலிருந்து கட்சிக்குள் இணைந்தவர்களா என்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டு அனைத்தும் தயாரிக்கப்பட்டு ரெடியாக இருப்பதாகவும், விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள 3 வேட்பாளர்களையும் பார்த்து அவர்களிடம் நேர்காணல் செய்ய இருப்பதாகவும், நேர்காணல் முடிந்த பின்பு இறுதியாகத்தான் யார் வேட்பாளர் என அறிவிக்கப்பட உள்ளதாகவும், மேலும் இவ்வாறு தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்குமான 3 வேட்பாளர்களின் அனைத்து விதமான பயோடேட்டாக்களையும் தயார் செய்து வைத்திருக்கும்படி விஜய் அவர்கள் உத்தரவிட்டு இருப்பதாகவும், மேலும் அவர்களது ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, அவர்களுக்கான மைனஸ் என்ன என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். அது நாளை தேர்தலில் தோல்விக்கு வழிவகுத்துவிடக்கூடாது. எனவே தொடர்ந்து அவர்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு என்னிடம் அளிக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பணிகளை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பாக செய்து வருவதாகவும், விஜய் அவர்கள் இறுதிப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை முடித்தவுடன் இதைத்தான் ஆய்வு செய்ய உள்ளார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மேலும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. அதிமுக திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க அவர்கள் தொடர்ந்து தயாரித்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையிலும் ஒரு கட்சியை கூட தங்களது கூட்டணிக்கு கொண்டு வரவில்லை. ஆனால் இறுதி கட்டத்தில் தொகுதி உடன்பாட்டின் பொழுது ஏதாவது சிக்கல் நேர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் தேமுதிக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டால் அது ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் மிகப்பெரிய பாதகமாக முடியும். விஜய் அவர்களின் வெற்றிக்கு இது உதவும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.